Children, நம்ம ray optics ல lens reflection முடிச்சோம், refraction through a lens makers formula, power of a lens when two lenses are in contact, power of a lens when there is a distance between two lenses பார்த்தோம். Next concept பார்க்க போறோம் reflection refraction முடிஞ்சதுக்கு அப்புறம் dispersion வந்து ஒரு extension தான் refraction உடைய. So முதல்ல நாம refraction of light through a prism பார்க்க போறோம். monochromatic light prism வழியா போனா refract ஆகும். அதே composite light நம்ம prism வழியா அனுப்பினோம்னா it undergoes dispersion. Dispersion is an extension of refraction only. So first refraction through a prism பார்க்கிறோம். prismனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு triangular block of glass. மூணு faces இருக்கும் அதுல, மூணு triangular faces, ரெண்டு rectangular faces. உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது triangular face. அந்த அப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கு. மூணு ஃபேஸ் ரெண்டு தான் தெரியுது. இந்த மூணாவது ஃபேஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் நம்ம பேஸ் ஆஃப் த பிரிசம்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் வந்து ரிஃப்ராக்டிங் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு ட்ரையாங்குலர் ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம்னு சொல்லுவோம். நம்ம நோட் புக்ல வரையும் போது 3D வரைய முடியாது. ஒரு பிரிசத்தை இப்படிதான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் வரைய முடியும். ஒரு ஃபேஸை மட்டும் தான் நம்ம வரைய முடியும். ஸோ ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் இந்த பிரிசம் வழியா போச்சுன்னா அது எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து பிரிசத்தினுடைய அந்த மெட்டீரியலினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்னெல்ஸ் லாவை வேற ஒரு மாதிரி எழுதுறோம். மியூ இஸ் ஈக்குவல் டு sin a by sin r, மியூ இஸ் ஈக்குவல் டு sin a plus d by 2 by sin a by 2 ஃபார்முக்கு கொண்டு வர போறோம். அது ஒரு முக்கியமான டெரிவேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். So we will start with refraction through a prism. ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு பிரிசம் வழியா போச்சு. நான் கொஞ்சம் நிதானமா தான் வரையணும், ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம், அதனால கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. Let us consider a prism ABC, which is angled at A. A is the angle of the prism னு வெச்சுக்கலாம். Let us consider this ABC is a section of the prism. Prism இல்ல, prismல ஒரு செக்ஷன் தான். இதுல ஒரு ray of light is incident on the face AB of the prism னு வெச்சுக்கலாம். இது மாதிரி வந்து இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ரே, let me name it as PQ. வேற ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர். PQ is the incident ray. என்ன பண்றீங்க, இன்சிடென்ட் ரே வரைச்சவே டாட்டட் லைன்ல அந்த இன்சிடென்ட் ரே டைரக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. லைட் வந்து ஆக்சுவலா போறது Pலேருந்து Q வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த டைரக்ஷன் தெரியறதுக்காக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். PQ is the incident ray. இந்த ரே என்ன ஆகும், ஒரு மீடியத்துக்குள்ள போகும்போது ஏர்ல இருந்து கிளாஸ்க்கு போகுது. அப்ப ரேரர்ல இருந்து டென்சர் மீடியத்துக்கு போச்சு, அது இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ முதல்ல நம்ம நார்மலா வரைஞ்சிக்கணும். லெட் மீ டிரா த நார்மல் வித் எல்லோ கலர் லைன். அட் கியூல ஏபி சைடுக்கு 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு கோடு போடுறோம், அதான் நார்மல். எதுக்காக நார்மல் வரையணும், நமக்கு அந்த ரே பெண்ட் ஆகுது, எந்த பக்கம் பெண்ட் ஆகுதுன்னு தெரியணும். இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல்ன்றதுக்காக. So dotted line ல போக வேண்டிய ray refract ஆகி towards the normal bend ஆகி இப்படி QR அப்படின்னு போகுது. This is the first refraction which is taking place. So second phase AC ல வந்து incident ஆகும்போது again அது அங்கேருந்து கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போகுது. அப்ப it bends away from the normal. அதனால at R also I have to draw a normal. So இந்த Rல AC ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் வரைஞ்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுவும் எல்லோ கலர்லயே வரைஞ்சிக்கலாம். ஸோ எல்லோ லைன் எல்லாம் நார்மல்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த நார்மல் அட் ஆர். ஸோ இப்போ இந்த ரே எப்படி போகணும், ஆக்சுவலா ரெட் கலர்ல இந்த டைரக்ஷன்ல போயிருந்திருக்கணும். ஒரிஜினலா ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி போயிருந்திருக்க வேண்டிய ரே அந்த நார்மலை விட்டு அவேவா பெண்ட் ஆகி இப்படி போகும். ஸோ எல்லோ பக்கம் போகக்கூடாது, எல்லோக்கு other side away from the normal. So this green color ray RS is the emergent ray. So பார்க்கலாம் என்ன இருக்கு, PQ is the incident ray. கீழ உடனே எழுதிக்கணும், AB is a rectangular prism, PQ is the incident ray, QR is the refracted ray, RS is the emergent ray. And in the normalsக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம், n dash நேம் பண்ணிக்கலாம், எல்லோ கலர்லயே நேம் பண்ணலாம். This is NON dash. NO and ON dash are the normals at Q and R.
இப்ப நம்ம ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்தோம் 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆயிருக்கு. ஏன்னா 2 தடவை மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு. whenever light goes from one medium to another medium there is a change in the path. அதுதான் நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். முதல்ல ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போச்சு, so bends towards normal. அடுத்தது கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போறது bends away from the normal. so இப்ப ஆங்கிள்ஸ்லாம் நம்ம மார்க் பண்றோம். angle of incidence. இப்ப இதுல பார்த்தோம்னா a prism always forms reversal. அப்படின்னா என்ன அர்த்தம்? PQ இன்சிடென்ட் ரேவா இருந்தா QR ரிஃப்ராக்டட் ரே, RS எமர்ஜென்ட் ரே. அதே லைட்டை இப்படி SR வழியா அனுப்பினா திரும்ப RP வழியா போய் Q வழியா போய் QP வழியா வந்துடும். ஸோ அப்படியே இந்த ரிவர்சல் பார்த்த ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முன்னாடியே கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், ரிஃப்ராக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது. PQ இன்சிடென்ட் ரேனா QR is the refracted ray, RS is the emergent ray. SR incident ray na RQ refracted ray, QP incident ray. So அதனால angle of incidence அத முதல்ல நம்ம மார்க் பண்ணலாம். angle of incidence இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, angle between the incident ray and normal இது I1 ன்னு எழுதிக்கலாம். angle of refraction, angle between the refracted ray and the normal இதுனா R1 ன்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் பார்த்தோம்னா இந்த I1 அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஆங்கிள் இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது I1 இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா, அதுவும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ ரெண்டும் I1. அப்ப எனக்கு இந்த குட்டியுண்டா பாக்கி இருக்கிறது என்னன்னு பார்த்தா R1 மிச்சம் போச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஆங்கிள் இந்த இடத்துல பார்த்தோம்னா I1 மைனஸ் R1. ஸோ இப்படி ஆரோ போட்டு இங்க எழுதிக்கிறேன். திஸ் இஸ் I1 மைனஸ் R1. அதே மாதிரி இந்த ஃபேஸ்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா I2 இது இன்சிடென்ட் ரே, SR இன்சிடென்ட் ரேன்னு வச்சுட்டோம்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது I2. ஸோ ரிஃப்ராக்டட் ரே வில் பி RQ. அதனால அதுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது R2ன்னு நம்ம எழுதலாம். இப்போ அகைன் நீங்க பார்த்தோம்னா இந்த பிங்க் கலர்ட் ஆங்கிள், இந்த I2வும் இந்த பிங்க் கலர் ஆங்கிள் அதுவும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எந்த ரேவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம், எமர்ஜென்ட் ரே வந்து கிரீன் கலர் லைட் நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஃபைனல் எமர்ஜென்ட் ரே இருக்கு இல்லையா, அதோட டைரக்ஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றேன்? எனக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்க பாருங்க இந்த கிரீன் கலர் லைனும் எல்லோ லைனும் இன்டர்செக்ட் பண்றது, அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் I2. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அந்த கிரீனுக்கும் எல்லோக்கும் நடுவில் அந்த டோட்டல் ஆங்கிள். ஸோ வயலட்லயே போடுறேன் நான் அதை. ஸோ தட் வயலட் ஆங்கிள்ஸ் ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதான் இதுவும் this angle is whole angle is I2. அப்ப எனக்கு அந்த குட்டியா அந்த கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு வேணும்னா this angle is the blue கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது I2 minus R2. ஸோ ஃபுல் ஆங்கிள் I2, அதுல கொஞ்சம் R2 போயிடுதுன்னா மிச்சம் இருக்கிறது I2 minus R2. இப்ப பார்க்கலாம் இந்த ப்ளூ கலர் டாட்டட் லைன் அதுக்கு பேரு இன்சிடென்ட் ரே டைரக்ஷன். கிரீன் கலர் டாட்டட் லைன் அதுக்கு பேரு எமர்ஜென்ட் ரே டைரக்ஷன். ஸோ இன்சிடென்ட் ரே டைரக்ஷனுக்கும் எமர்ஜென்ட் ரே டைரக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள், லெட் மீ யூஸ் a different color for that. இந்த ப்ளூ யூஸ் பண்ணலாம். இந்த ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டெல்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவுல, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவுல, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா இன்சிடென்ட் ரே டைரக்ஷனுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்ப நாம என்ன யூஸ் பண்ண போறோம், எல்லாரும் என்ன இந்த பாயிண்ட வந்து ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட லெட் மீ நேம் இட் அஸ் A, Mன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்ப நாம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னன்னு எழுத போறேன் நான். ஐ அம் கோயிங் டு கன்சிடர் தி ட்ரையாங்கிள் MQR. ட்ரையாங்கிள் MQR. என்ன ரூல் யூஸ் பண்ண போறேன்? The exterior angle is equal to the sum of the two interior angles. Exterior angle வந்து இங்க டெல்டா. இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ங்கிறது அட் Qல இருக்க ஒரு ஆங்கிள், அட் Rல ஒரு ஆங்கிள் இருக்கு. I1 minus R1 plus I2 minus R2. ஸோ எந்த ட்ரையாங்கிள்? MQR ட்ரையாங்கிள். ரூல் என்ன யூஸ் பண்றேன்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சொல்றேன். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணினா டெல்டா இஸ் ஈக்குவல் டு I1 plus I2 minus R1 plus R2. அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். You can write this. So let it be. அப்படியே இருக்கட்டும்.
இப்ப நாம அடுத்தது என்ன பண்ண போறோம்? We are going to consider the quadrilateral QMRO. QMRO. So இங்க நல்லா தெரியலனா இந்த டயகிராம் கூட நம்ம பார்த்துக்கலாம். So I1 minus R1ங்கிறது எது, I2 minus R2ங்கிறது எதுங்கிறது நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். நான் இங்க மார்க் பண்றேன், பிங்க் கலர்ல மார்க் பண்றேன். இந்த ஆங்கிள் this angle is I1 minus R1 and this angle is I2 minus R2. MQR triangle, delta is D is the exterior angle, அது interior angle ரெண்டையும் ஆட் பண்ணுது. I1 minus R1 plus I2 minus R2க்கு ஈக்குவலா இருக்கு. அந்த ரூலை தான் யூஸ் பண்ணோம். அடுத்தது we are considering the quadrilateral MQNR. Sorry, MQNR, AQNR. So we are going to consider the quadrilateral AQNR. ஏன் அப்படின்னு எடுத்திருந்தா அந்த Qல 90 டிகிரின்னு எனக்கு தெரியும் இந்த ஆங்கிள், இந்த Rல 90 டிகிரின்னு தெரியும். இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணினா I will get 360 degree. Okay, angle A plus angle Q plus angle N plus angle R is equal to 360 degree நம்ம எழுதலாம். அப்ப இது ரெண்டும் 90 வந்துட்டதுனால திரும்பி எழுதுறேன். Let me go to the notes page. So if I consider the quadrilateral, which quadrilateral we are considering? பெரிய quadrilateral consider பண்றோம். A Q O R quadrilateral எடுத்தா அந்த 4 ஆங்கிளும் angle A plus angle Q plus angle O plus angle R is equal to 360 degree. Angle A plus angle Q is 90 plus angle O plus angle R is 90 is 360. The rearrange பண்ணா A plus O, angle A plus angle O is 360 minus 180, 180 எழுதலாம். பட் நான் இந்த குட்டிட்டு கீழே இருக்கிற குட்டி ட்ரையாங்கிள் QOR எடுத்துட்டா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினா QOR ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா என்ன? 3 ஆங்கிள், இந்த QOR 3 ஆட் பண்ணா Qல இருக்க ஆங்கிள் R1, Rல இருக்க ஆங்கிள் R2, O இது 3 ஆட் பண்ணா 180 வரும். So what do we have? R1 plus R2 plus angle O is equal to 180. So இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், இதை 2 வச்சுக்கலாம், இது 3 வச்சுக்கலாம். If I compare 2 and 3, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல OO இருக்கு, A இருக்கிற பிளேஸ்ல R1 plus R2 இருக்கு. So I can write angle A is equal to R1 plus R2 அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் 4 வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 4 கொண்டு போய் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணினா R1 plus R2க்கு பதிலா ஆங்கிள் A போய் சப்ஸ்டிடியூட் பண்ணா I will get delta is equal to I1 plus I2 minus A. இந்த A இந்த சைடு கொண்டு போனா A plus delta is equal to I1 plus I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஈக்குவேஷன் 4 A is equal to R1 plus R2 இது ரெண்டு முக்கியமான ஈக்குவேஷன். இந்த 5th ஈக்குவேஷன் A plus delta is equal to I1 plus I2 அப்படி. இப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க? For different angles of incidence, angle of deviation எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணினாங்க. angle of incidence 20 இருக்கும்போது angle of deviation எவ்வளோ, 40க்கு எவ்வளோ, 45க்கு எவ்வளோ அப்படிலாம் மெஷர் பண்ணி ஒரு கிராஃப் வரைஞ்சாங்க. angle of incidence along the x axis and angle of deviation along the y axis ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சாங்க. பார்த்தா இந்த ஷேப்ல நமக்கு ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு. எந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் 50 ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எடுத்துட்டா அதுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும்னா அதுக்கு நேரா ஒரு ஹரிசாண்டலா ஒரு கோடு போட்டா அந்த கர்வை போய் 2 இடத்துல கட் பண்றது. For any angle of deviation you get 2 angles of incidence. D 15 எடுத்துட்டா அதுக்கு I1 I2 வருது. 60 எடுத்துட்டால் அது மாதிரி தான், அதுக்கு 2 வேல்யூ I1 I2. 55க்கு நேரா வரைஞ்சாலும் இங்க ஒரு இடத்துல கட் பண்றது, இங்க ஒரு இடத்துல கட் பண்றது, 2 I1 I2 வருது. பட் நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு மாத்தோம், டிவியேஷனுக்கு மாத்தோம். இந்த 40க்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து லைன் வரைஞ்சா அந்த கர்வை ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்றது. So this particular angle of deviation at which there is only one angle of incidence, I1 I2 ஒரே வேல்யூவா மாறும், அதுக்கு பேரு angle of minimum deviation. அந்த கர்வ்ல பார்த்தாலே தெரியுது angle of deviation குறைஞ்சிட்டே வருது, ஒரு மினிமம் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு கீழே angle of deviation கிடையாது, அதுக்கு பேரு angle of minimum deviation அப்படின்னு பேரு. இந்த angle of minimum deviation இருக்கும்போது நல்ல முக்கியமான விஷயங்கள் நிறைய பார்க்கிறோம். I1 I2 ஈக்குவலா இருக்கு.
I1 I2 equal ஆனா R1 R2 equal ஆகுது. நாலு முக்கியமான விஷயம் நடக்குது when angle D becomes equal to, deviation becomes equal to capital D. When if you draw a graph between I and D, for different angles of incidence, if you measure the angle of deviation and draw a graph, you will be getting a graph of this type. Angle of deviation first it decreases, then it starts increasing after reaching a minimum value. When for any angle of deviation, you get two values of I1 and I2. But when D is equal to capital D na angle of minimum deviation. There are four things which happen. Enna the nalu vishayam appdin pathona, I1 becomes equal to I2, R1 becomes equal to R2. Idu mattum illa, moonavathu mukkiyamaana vishayam, the refracted ray is parallel to the base of the prism. முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இது வரையறோம் இல்லையா, இன்சிடென்ட் ரே ரிஃப்ராக்டட் ரே போகும்போது இதுக்கு பேரலா இருக்கு, இப்படி பெண்டெல்லாம் இல்ல, பேரலா இதுவும் இந்த ரிஃப்ராக்டட் ரேவும் இதுவும் பேரலா இருக்கும், இது எமர்ஜென்ட் ரேவா இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவும் சிமெட்ரிக்கா இருக்கும். சிமெட்ரிக்னா கரெக்டா எவ்வளவு ஆங்கிள் இங்க இருக்கும் அதே ஆங்கிள் இருக்கு, ஏன்னா பிகாஸ் I1 I2 ஈக்குவலா இருக்கிறது தான். ஸோ நாலு விஷயம் நடக்குது. So when D becomes equal to, when delta or D becomes equal to capital D, I1 becomes equal to I2, R1 becomes equal to R2. இப்ப இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷன் 4 and 5ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். R1 R2 ஈக்குவலா இருந்தா ஆங்கிள் A is equal to R plus R னு எழுதிக்கலாம். இல்லைன்னா ஆங்கிள் A is equal to 2R, இல்ல R is equal to A by 2 னு எழுதலாம். அதே மாதிரி I1 I2 ஐக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால A பிளஸ் டெல்டா போடக்கூடாது, கேபிட்டல் D போடணும். ஏன்னா இந்த கண்டிஷன் எப்பதான் ஒத்து வரும்? when D becomes capital D, 2I னு எழுதலாம், or I is equal to A plus D by 2 னு எழுதலாம். இதை கொண்டு போய் இந்த I வேல்யூவையும் R வேல்யூவையும் ஸ்னெல்ஸ் லால சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா, ஸ்னெல்ஸ் லா என்ன? mu is equal to sin I by sin R. If I substitute, I get sin I க்கு பதிலா A plus capital D by 2 divided by sin A by 2. எப்ப நம்ம capital D போடலாம், D small d க்கு பதிலா capital D போடலாம், small d க்கு பதிலா capital D போட்டுட்டா I1 I2 I ன்னு தான் போடணும், I1 I2 வேற வேற வேல்யூ போட முடியாது. So this is a modification of Snell's law, which is very helpful in finding the refractive index of many materials. For example, the angle of minimum deviation for a prism is 37 degrees. So capital D is 37 near the minimum deviation. If the angle of the prism is 60 degrees, find the refractive index. Very simple formula. Mu is equal to sin A plus D by 2 by A sin A by 2. The values are substitute panina, sin 60 plus 37 by 2 divided by sin 60 by 2. So then our sin 60 plus 37 by 2 na simplify panna 48.5 divided by sin 30. Idu ungalku theriyum. Let me see whether I have a table, sin table. Just a minute. Just a minute. I was having actually sin values. Yes, natural sin PDF. So I will enlarge this page. So you know sin 48.5. The next page. Sin 48.5. The value is 0.7477 divided by sin 30. You know, sin 30 value is 0.5. All of us know. Even then, we can see from the table 0.5. So this is equal to 1.5 approximately. Let me write. So this is the angle of minimum deviation. We can angle of minimum deviation சொல்லிட்டா நம்ம capital D அப்படினு நம்ம எழுதிக்கிறோம். அப்படி இல்லாம if they specify
for example, one more sum. A monochromatic light is incident on a prism at an angle of 30 degree. So angle of incidence and emerges at an angle of 75 degree. So angle of emergence or angle I2. This is I1, this is I2. This is equal to 75 degree. So data correct. Monochromatic light is incident on an equilateral prism. So angle A is equal to 60 degree. Incident at an angle 30 and emerges at an angle 75. Now, I1 at 13 which I2 is 75. Angle of emergence is nothing but I2. What is the angle of deviation produced by the prism? D grad. So, we have a formula, angle of deviation, D is equal to I1 plus I2 minus A. So, ரெண்டு add பண்ணோம்னா 30 plus 75 minus 60. So, 45 degrees is the angle of minimum deviation. So, angle of deviation na small d போனோம், minimum deviation na capital D போனோம். One more interesting sum, previous year question paper sum தான். இதுல ஸ்டேட் போர்ட் புக்ல ஒர்க் எக்ஸாம்பிளா இருக்கு. I have copied it. அது பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். You can see the diagram. ஒரு prismத்துல ஒரு லைட் வந்து நார்மலா இன்சிடென்ட் ஆகும். நார்மல் இன்சிடென்ஸ் பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்ப 0. நார்மல் வழியாவே வந்து இன்சிடென்ட் ஆகும். You can see angle of incidence is 0. அது ரிஃப்ராக்ட் ஆயிட்டு ஒரு சைடு திரும்ப வெளில வரும்போது இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஏசி ஃபேஸ் கிரேஸ் பண்ணிக்கிட்டு போகுது. இப்ப கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ரிஃப்ராக்ஷன் நடக்குச்சு, லைட் ஏர்ல இருந்து கிளாஸ்க்கு போகுது. ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது இந்த இடத்துல light is going from denser to rarer medium and it is grazing the surface. அப்ப அங்க அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? அந்த angle of incidence at this place is the critical angle, total internal reflection. ஞாபகம் வச்சுக்கணும். When I is equal to IC, the refracted ray angle of refraction is 90. The refracted ray just grazes the surface. So இந்த டயகிராம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இதுதான், this is the path in which the light is traveling. Angle of the prism is 60 degree. What is the angle of deviation? The angle of deviation கண்டுபிடிக்க சொல்றாங்க. Angle of deviation and incident ray directionக்கும் emergent rayக்கும் நடுவுல இருக்க direction. சரியா? இந்த incident ray directionங்கிறது dotted lineல போட்டுருக்காங்க. emergent rayங்கிறது எது? இந்த surface அது கிரேஸ் பண்ணிக்கிட்டே போறது இல்லையா? அந்த this is the emergent ray. இந்த dotted line is the incident ray direction. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க angle கண்டுபிடிக்க சொல்றாங்க. Also find the refractive index of the material of the prism அப்படின்னு சொல்றாங்க. So என்ன ஐடியா? நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் டேட்டா எழுதிக்கலாம்? angle of the prism நீங்க எழுதுற புரிஞ்சுக்கோங்க. 60 degree. I1 is equal to 0 normal incidence. I2 the final angle பார்த்தோம்னா அது the surface கிரேஸ் பண்ணிட்டே போகுது. So நார்மலுக்கும் சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற I2 is 90 degree. So இதுல இருந்து angle of deviation கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? I1 plus I2 minus A. இதுல இருந்து angle of deviation கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா find the refractive index ன்னு கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது refractive index? நமக்கு sin I equal to refractive index mu is equal to 1 by sin IC. So இங்க ஏன் இதை நம்ம IC இந்த angle of incidence IC ன்னு சொல்றோம் நம்ம? Because we know in the angle of deviation in the IC vertically இது ரெண்டும் vertically opposite angles. So now IC is equal to 30 degree ன்னு என்னால எழுதிக்க முடியும். So இந்த angle of refraction 90 இருக்கிறதுனால இந்த angle of incidence-க்கு IC ன்னு நான் போடுறேன். இதுல இருந்து n is equal to IC க்கு பதிலா 30 substitute பண்ணினா we can find the value of the refractive index. So நான் ஐடியா சொல்லிருக்கேன், you can work through. So this is about, so இன்னும் கொஞ்சம் நிறைய sums போட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு இன்னும் பெட்டரா புரியும் இந்த refraction through a prism. Now we are going to discuss about the dispersion through a prism. Monochromatic light, அதாவது ஒரே ஒரு wavelength இருக்கிற லைட்டை prism வழியா அனுப்பினா refract ஆகும். அதே காம்போசிட் லைட், ஒயிட் லைட்னா ஏன் காம்போசிட் லைட் சொல்றோம்? அதுல நிறைய கலர்ஸ் சேர்ந்து இருக்கு. அந்த ஒயிட் லைட்டை இது வழியா அனுப்பினா வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள போனோடனே 7 கலரும் வேற வேற பாதையில போறது. ஏன் அப்படி போறதுன்னா, all colors travel with the same speed in air or vacuum, same speed. அதனால அதுங்க எல்லாம் ஒரே பாதையில போகுது. பட் மீடியத்துக்குள்ள போனோடனே different colors travel with
Okay, if white light is passed through a prism இல்லைன்னா the light in the straight line பாதையில போயிருக்கும். prism இருக்கிறதுனால different colors are traveling with different velocity. அதனால different colors-உம் வேற பாதையில போகுது. So we will be getting the red light here and we'll be getting the violet at the end. with GR spectrum நம்மளுக்கு கிடைக்கும். Let me draw the extreme colors only. Red will be available here and violet will be available at this extreme. Violet to red with GR நமக்கு தெரியும். அதுல நடுவுல இருக்கிற மிடில் இருக்கிற green மட்டும் yellow மட்டும் வந்தா மறந்துக்கிறேன். yellow color. So as you can see, the angle of deviation for the red light is less. The angle of deviation for the violet light is more. ஏன் அப்படின்னு சொல்லும். ரெட் லைட் பார்த்தோம்னா ரெட்டையும் வயலட்டையும் கம்பேர் பண்ணா வெலாசிட்டி பார்த்தா ஏர்ல இன் வெலாசிட்டி இன் ஏர் பார்த்தா போத் ஆர் சேம். ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் எல்லா கலர்ஸ்க்குமே சேம். வெலாசிட்டி இந்த மீடியம் பார்த்தோம்னா ரெட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர். So it remains inside the prism for a lesser time. அதனால angle of deviation is less for red. Whereas violet light travels slower. அதனால நிறைய நேரம் prismக்குள்ள இருக்கு. அதனால அதோட angle of deviation is more. இப்போ wavelength பார்த்தோம்னா red has more wavelength whereas violet has lesser wavelength. ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா ரெட்டுக்கு லெஸ் ஃப்ரீக்வன்சி, வயலட்டுக்கு மோர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர். அந்த இந்த ஆங்கிள் வயலட் லைட் இருக்கிற ஆங்கிள் அதுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் அந்த ஆங்கிளுக்கு வி கால் இட் அஸ் ஆங்குலர் செப்பரேஷன். ரெட்டுலேருந்து எவ்வளோ ஆங்கிள் தள்ளி வயலட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்ட் ஆங்குலர் செப்பரேஷன். இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இது பார்க்கலாம், நம்ம கிட்ட என்ன ஃபார்முலா இருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு. மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் a plus d by 2 divided capital D by 2 divided by sin a by 2. இப்போ நான் suppose I consider a small angled prism அப்படின்னா a is very small அப்படின்னு எடுத்துட்டா angle d is also very small. அப்ப நான் அந்த ஆங்கிளுக்கு d கேபிட்டல் D போட மாட்டேன், டெல்டான்னு எழுதுவேன் for a small angled prism. அப்ப இதை எப்படி எழுதலாம்? மியூ இஸ் ஈக்குவல் டு a plus delta by 2 divided by a by 2 ன்னு எழுதலாம். ஏன்னா when theta is sin theta with theta tending to 0 becomes simply theta ன்னு சொல்லியிருக்கோம். theta சின்னதா இருந்தா sin theta க்கு பதிலா theta மட்டுமே போட்டுக்கலாம். So 2 cancel பண்ணிட்டா you have mu is equal to a plus delta by a, or mu a minus a is equal to delta. So delta is equal to mu minus 1 into a. இது வந்து இந்த ஃபார்முலா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கான இந்த ஃபார்முலா. அதை பார்த்தா தெரியுது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆங்கிள்டு பிரிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய ஆங்கிள்னா முன்னாடி சொன்ன ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுல டீவியேஷன் ஃபார் த வயலட் லைட்னு எழுதுனா மியூ வி மைனஸ் 1 இன்டூ ஏ. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஸ்பீட்ல போறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா நமக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் பை ஸ்பீட் இன் த மீடியம். ஸோ ஸ்பீட் இன் த மீடியம் வயலட்டுக்கு வேற இருக்கு, ரெட்டுக்கு வேற இருக்கு. அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஸ்பீடு வந்து அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும், ஸ்பீடு கம்மியா இருந்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்பீடு அதிகமா இருக்கிறது ரெட்டு, அதனால அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ்ஸா இருக்கும். வயலட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும், மோரா இருக்கும். அதனால ஃபார்முலா எப்படி எழுதுறேன்? டெல்டா வி இஸ் மியூ வி மைனஸ் 1 இன்டூ ஏ. டெல்டா ஆர் இஸ் mu r minus 1 into a. எனக்கு என்ன வேணும்? ஆங்குலர் செப்பரேஷன் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர். இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணினா ஐ கெட் மியூ வி மைனஸ் மியூ ஆர் இன்டூ ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து இந்த ஆங்குலர் செப்பரேஷனை மீன் டீவியேஷன், அதாவது டீவியேஷன் ஃபார் த எல்லோ லைட்டால டிவைட் பண்ணா என்ன? எல்லோ லைட்டுக்கு டீவியேஷன்னா மியூ எல்லோ, மியூ வெறும்னு போட்டா அது எல்லோக்குன்னு அர்த்தம். மியூ மைனஸ் 1 இன்டூ ஏ. வெறும்னு ஒண்ணுமே வி ஏலாம் போடாம இருந்தா அது மீன் டீவியேஷன் அர்த்தம், மீன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது எல்லோன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, ரேஷியோ ஆஃப் ஆங்குலார் டிஸ்பர்ஷன் டு த மீன் டீவியேஷன். இதுக்குதான் என்னன்னு பெரிய ஏ கேன்சல் பண்ணிடலாம், மியூ வி மைனஸ் மியூ ஆர் பை மியூ மைனஸ் 1. திஸ் இஸ் கால்ட் dispersive power of the material of the prism. So dispersive power சொல்லணும்னா இந்த formula is applicable only for small angled prism.
ஃபார்முலாவில் sin a plus d by 2 by sin a by 2 எப்படி ஆகுது a plus delta by 2 by a by 2 ஆகுது. ஏன் டெல்டா போடுறோம்? ஆங்கிள் a சின்னதா இருக்கனால d சின்னது, அதனால சின்னதா டெல்டா போட்டுக்கிறோம். sin தீட்டாக்கு பதிலாக தீட்டா போடுறோம். இதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் வயலட் ரெட் போடுறோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி angle of deviation for the extreme colors, ஓரத்துல இருக்க கலர்ஸ். இதுக்கு பேரு angular dispersion. இந்த yellow color மிடில்ல இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கிற டீவியேஷன் அதுக்கு பேர் மீன் டீவியேஷன். angular dispersion divided by mean deviation is called the dispersive power. So the dispersive power பார்த்தா தெரியும், it does not depend on the angle. இந்த deviationல a இருக்கு, dispersive powerல a கிடையாது. It's a dimensionless quantity. மேலையும் mu கீழையும் mu cancel ஆயிடும். It depends only on the nature of the material of the prism. It is independent of the angle of the prism. இதெல்லாம் சின்ன சின்னதா 1 mark question கேட்பாங்க, a வை எப்படி டிபெண்டா இருக்குமா. So this is about the dispersive power of the material of the prism. I think dispersion we have covered refraction through a prism and also the dispersive power. So இது நல்லா பெட்டரா புரியணும்னா இந்த டேபிள் இருக்கு இல்லையா, நான் வேகமா சொல்லியிருக்கேன், இதை நல்லா நோட் பண்ணீங்க. வெலாசிட்டி எப்படி இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், டீவியேஷன் எப்படி இருக்கும், லாம்டா எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் ஃபார் ரெட் அண்ட் வயலட். அதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So we will stop here.